வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்றைய தினம் ஒரு வாழ்க்கைப் பயணம் என்ற தலைப்பில் ஒரு கதை சொல்கிறேன். ஆண்டி, நீங்க எதுக்கு வேலை செய்றீங்க? உங்களுக்காக நாங்க டீ போட்டு தரோம். அவளுக்கு இப்பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. என்ன துடுக்குத்தனம், எவ்வளவு இனிமை, பரிவு! இவர்கள் கிடைக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இத்தனைக்கும் இவர்களின் பெற்றவர்கள் பெரிய பதவியில் இருப்பவர்கள். அவர்களிடம் காசு பணத்திற்கு பஞ்சமே இல்லை. ஆனாலும் என்னிடம் எத்தனை பிரியம் வைத்திருக்கிறார்கள். முதலில் இவள் யாரென்று நான் சொல்ல வேண்டும். இவள் ஒரு சீனியர் டாக்டர். அவள் கணவர் இறந்து 5 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இவளுக்கு பிள்ளைகள் இல்லை. இக்குழந்தைகளை 10 வயதிலிருந்து தெரியும். ஸ்கூல் நேரம் போக இங்கே இவள் வீட்டில்தான் வந்து விளையாடிக் கொண்டிருப்பார்கள். இவளுடைய வீடு பெரியது. வாசலில் உள்ள கார்டனில் இப்பிள்ளைகள் விளையாடுவார்கள். இவளுக்கும் பணத்திற்கு எந்த குறையும் இல்லை. இவர்களை தன் குழந்தைகளாகத்தான் எண்ணினாள். அவர்கள் வீட்டு கதையெல்லாம் சொல்லுவார்கள். அவர்கள் வீட்டில் அம்மா அப்பா எல்லோரும் மிகவும் கண்டிப்பானவர்கள். இவள் சிறு பிள்ளை போல் அவர்களோடு விளையாடிக் கொண்டு கொஞ்சிக் கொண்டிருப்பாள். இப்போது இவர்கள் காலேஜ் சென்று விட்டனர். அவளுக்கும் வயதாகிவிட்டது. இவள் வீட்டிற்கு வந்தால் அவர்கள் எல்லா உதவிகளையும் செய்வார்கள். ஆனால் கொஞ்ச நாட்களாக கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். தண்ணி அடித்துக்கொண்டு சிகரெட் ஊதிக்கொண்டிருப்பதை ஒரு நாள் அவள் பார்த்து கண்டித்தாள். அதனால் அவர்கள் அடிக்கடி வீட்டிற்கு வருவதை நிறுத்தி கொண்டனர். பல நாட்களுக்கு பிறகு இன்றுதான் வந்திருக்கின்றனர். டீ போட்டு எடுத்து வந்தார்கள். எல்லோரும் டீ பருகிக் கொண்டே அவர்களுடைய கல்லூரி அனுபவத்தை கூறி அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர். அந்த கலகலப்பான சூழ்நிலை மிகவும் ரசித்து கொண்டிருந்தாள் அவள். டேய் பசங்களா, எங்கடா இத்தனை நாள் போனீங்க? இல்லை ஆண்டி, காலேஜில் எஜுகேஷன் டூர் போயிருந்தோம். ரொம்பவும் ஜாலியாக இருந்தது. நீங்கள் வந்திருந்தா ரொம்ப ரசிச்சிருப்பீங்க. இருக்கட்டும்டா, நீங்கள் எல்லாம் வயசு பிள்ளைங்க, உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். என்னால் முடியாது இல்லையா? வாசலில் அமேசான் பார்சல் வந்தது. இவளின் கால் மறுத்து கொண்டதால் இவளால் எழுந்திருக்க முடியவில்லை. இது கேஷ் ஆன் டெலிவரி. ஏய் பிரவீன், அங்கே மாட்டியிருக்கு பார் பீரோ சாவி. அதை எடுத்துகிட்டு போயிட்டு பீரோவில் திறந்து லாக்கரில் பணம் இருக்குடா, கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறியா? ஓகே ஆண்டி. எது, இந்த சாவியா? இல்லைடா, ஒரு கோத்ரெஜ் சாவி தொங்குது பார், அதை எடு. அவன் சாவியை எடுத்து பீரோவிலிருந்து பணம் எடுத்து வந்தான். டேய் பசங்களா, ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் வந்து. இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தான் போகணும், சரியா? ஐயோ, அம்மா கத்துவா. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லிடுறேன்டா. அவர்களுக்கு என்னவெல்லாம் பிடிக்குமோ அத்தனையும் ஆர்டர் செய்தார். சாப்பிடும்போது அவ்வளவு அரட்டை. அவர்கள் கிளம்பியதும் அந்த வீடே வெறிச்சோடி கிடந்தது. மீண்டும் சில நாட்கள் அவர்கள் வரவில்லை. டேய் கார்த்திக், அவசரமா 5 லட்சம் வேணும்டா. ஏய், எதுக்கு அவ்வளோ பணம்? நாமெல்லாம் நியூ இயர் அன்னைக்கு ஹோட்டலில் போய் என்ஜாய் பண்ணினோமில்ல, அதை நம்ம கஞ்சா கொடுப்பான்ல நமக்கு, அவன் வீடியோ எடுத்து வச்சுட்டு என்னை மிரட்டினான். பணம் தரலனா நம்ம எல்லாரோட அப்பா அம்மாக்கிட்டையும் சொல்லிடுவானா. ஐயோ, இப்போ என்னடா பண்ணுறது? வீட்டில் தெரிஞ்சால் நம்மளை கொன்னுடுவாங்க. ஆனால் கொடுத்தாலும் திரும்பவும் அவன் கேட்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இல்லைடா, இப்போதைக்கு பிரச்சனையை முடித்து தொலைச்சிடலாம். ஓகே, எப்படிடா தீர்க்க முடியும்? ஏய் பிரவீன், நான், நீ, அரவிந்த் 3 பேரும் நகை போட்டிருக்கோம். அதை விற்றுட்டு இப்போதைக்கு பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம். சரிடா என்று மூவரும் தங்களுடைய நகைகளை கழட்டி விற்று பணமாக்கினர். அவனை சந்தித்து, இதோ பாரு முருகா, முதல்ல உன் ஃபோனை கொடு என்று வாங்கி கொண்டு பணத்தை அவரிடம் கொடுத்தனர். மிச்ச காசெல்லாம் கொடுங்கப்பா, நல்ல சரக்கு வந்திருக்கே, சும்மா அப்படி தூக்கும் என்றான். என்னடா இவன் சொல்கிறான்? வாங்கிக்கலாமா? வாங்கு. இதோ பாரு முருகா, இனி ஒரு தடவை இது போல் பண்ணுன உன்னை கொன்னுடுவோம்.
ஐயா, இதோ பாருடா, தங்க முட்டை போடுற வார்த்தை வறுத்து தின்னுவாங்களா? இவர்கள் அவரவர் வீட்டிற்கு சென்று ஒன்றும் தெரியாதது போல் படுத்து தூங்கினர். எப்போதும் போல் காலேஜுக்கு சென்று வந்தனர். சிறிது நாட்களில் மொத்தமாக அவர்களை முருகன் அடிமையாக்கிவிட்டான். அவ்வப்போது வீட்டிலிருந்து காசு திருடி அவனிடம் கொடுத்து சரக்கு வாங்கினர். ஒரு நாள் முருகனிடமிருந்து அவர்களுக்கு அழைப்பு வந்தது. இன்னும் கெத்தானது ஒன்று வந்திருக்குடா, வாங்கடா. இவர்களும் அவன் கூப்பிட்ட இடத்திற்கு சென்றனர். தம்பிங்களா, புது சரக்கு வந்திருக்குது, நெசந்தான். ஆனால் அதை சில்லறையில் எடுக்க முடியாது. ஒரு 25 லட்சம் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏய் முருகா, என்ன விளையாடுறியா? அவ்வளோ காசுக்கு எங்கே போகிறது? எங்கே வேணாலும் போங்க, சரக்கு வேணும்னா கொண்டுட்டு வாங்க, அப்புறம் உங்கள் சௌரியம் என்றான். டேய் அரவிந்த், ஒரு பெஸ்ட்டு ஐடியா. அப்படின்னா தான் நமக்கு பணம் கிடைக்கும். என்னடா பிரவீன்? பிரவீன் அவர்கள் காதில் சொன்ன விஷயத்தை கேட்டு அதிர்ந்தனர். கதையின் தொடர்ச்சியை நாளைய பதிவில் கூறுகிறேன். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.